ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சப்ஸ்கிரைபருடைய கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு. அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொஸ்டின் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி சக்ஸஸாக கொண்டு வந்தது வரைக்கும் உள்ள விஷயங்களை ஒன்று விடாமல் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும். அது பிகினர்ஸாக நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய தங்கைமார்கள், தம்பிமார்கள்னு சொல்லணும். ஏன்னா நம்மளோட வீடியோக்களை ஆண் பெண் பேதம் இல்லாமல், சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற பேதம் இல்லாமல் 70 வயசு 80 வயசில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, சின்னவங்களும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமான வீடியோவாக தான் இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல ஆகஸ்டினுடைய கடைசி வீக்கில் தாங்க ஆரம்பித்தேன். போன வருஷம் ஆகஸ்ட் எண்டில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை நம்ம ஆரம்பித்து. ஆனால் அதற்கான ஆயத்த வேலைகளை நான் எப்போ செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா மார்ச் அதாவது ஜூனில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான். ஆனால் ஜூனில் ஆரம்பிக்க முடியல. மார்ச்லேயே அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களுமே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ கூட நீங்கள் அதுக்கான ஆயத்த வேலைகளை ஆரம்பிங்க. நான் என்ன பண்ணினேன், எங்கள் வீட்டில் அப்போ தான் பழங்கள் சாப்பிடுவோம் இல்லையா, காய் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம பெரிய அளவில் ஆரம்பிக்கணும். எல்லோரும் 5 பேக்கில் ஆரம்பிங்க, 6 பேக்கில் ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. எப்போவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தனித்தன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால் நம்ம கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நிறைய வீடியோக்கள் எல்லா யூடியூப்லேயும் இருக்குது. நானுமே போட்டிருக்கேன். ஒரு குட்டி பக்கெட்டு அல்லது ஒரு ட்ரம்மில் போடுவோம். அதெல்லாம் எனக்கு பத்தாதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இந்த தரையில் தான் அந்த லாஸ்ட்டில் அந்த கடைசி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு 3 குவியல் கீழே நான் அந்த என்ன சொல்கிறது, வண்டியிலலாம் வண்டியை மூடி வைப்போம் தெரியுமா, 2 வீலர்ஸை. அது தண்ணி கீழே போகாமல், மழை பெஞ்சா வெயில் பட்டால் கீழே தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக தானே. அது எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆனது கிடந்தது. ஸோ அதை கீழே விரிச்சுக்கிட்டேன். அப்போ அது கீழே போகாது இல்லையா தண்ணியெல்லாம். அதுக்கு மேலே இந்த காய்கறி கழிவு என்னென்ன வீட்டில் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் கொண்டு அதில் போட்டு அதோட மண்ணையும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணுனா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, குட்டியாக என்ன சொல்லுவாங்கள்ல வெஹிக்கிள், அது அளவுக்கு ஒவ்வொரு குவியலும் சேர்கிற அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். கொண்டு சேர்த்து கொண்டு இங்கே தட்டிடுவேன். தட்டி மண்ணை போட்டு மண்ணுன்னா கொஞ்சமாக தான். கழிவு ஒரு 50 லிட்டருக்கு 3 50 லிட்டர் கிடைக்குது அப்படின்னா ஒரு பக்கெட், ஒரு 20 லிட்டர் பக்கெட் அளவுக்கு தான் மண்ணை மேலே தூவி விடுவேன். தூவி விட்டுட்டு நல்லா தண்ணியை குளிர ஊற்றிட்டு அதுக்கு மேலே புளிச்ச மோரையை நல்லா ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டுட்டேங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நாள் 20 நாள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கிளறி விடுவோம். ஒரு 1 மந்த்துக்கு கிட்ட கூட நான் 1 மந்த் கழித்து கூட கிளறி இருக்கேன். எப்போ முடியுதோ கிளறுவேன். அப்படி கிளறும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஜூன் மந்த்லலாம் எனக்கு ஒரு 90% அளவுக்கு மக்கிடுச்சு. மார்ச் ஏப்ரல் மே ஜூன்லலாம் நல்லாவே எனக்கு ஒரு குவியெல்லாம் அப்படியே மண்ணாக கருப்பு தங்கம் அப்படிம்பாங்கலாம், அந்த அளவுக்கு மக்கிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த குவியல் கொஞ்சம் மக்காமல் இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். மார்ச்சுங்கிறப்ப அடுத்த குவியல் வரும்போது ஏப்ரல் ஆயிடலாம், மே ஆயிடலாம்ல அடுத்தடுத்த குவியல் வரும்போது. ஸோ அப்படி அப்போ அதோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மக்குன குவியல் ஒரு பெரிய குவியல் கிடச்சிருது. அதோட கொஞ்சம் ஆட்டுச்சாணம் தான். எனக்கு அப்போ மாட்டுச்சாணம்லாம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விசாரித்து பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நிறைய வேணுங்கிறப்ப அந்தளவு கிடைக்கவும் இல்லை. ஸோ ஆட்டுச்சாணம் நமக்கு தாராளமாக அதை ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயாகவே என்னுடைய பேரண்ட்டு கொடுத்தாங்க. நான் காசு கொடுக்குறேன், இப்போ கூட வாங்கவே மாட்டேங்க, நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் நான் காசு போட்டு தான் வாங்குகிறேன். ஏன்னா யாராவது காசு வேணாம் அப்படி சொன்னாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட
வாங்குறதையே விட்டுட்டேன். இருக்குது வேணுங்கிறப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காசு இல்லாமல் வாங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அன்பு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தல். அப்போ இப்போ வந்து இதே அளவுக்கு சம அளவுக்கு ஆட்டு சாணம் போடுவேன். அப்புறம் வந்து மண்புழு உரம் வந்து கொஞ்சமாக தான் போட்டேன். அப்போல்லாம் ஒரு கிலோ அந்த அளவுக்கு தான் மொத்தத்தில் சேர்ப்பேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ஒரு குவியலுக்கு வேப்ப முன்னாக்கு சேர்ப்பேன். அதுக்கப்புறம் தேங்காய் நார் கழிவு அதே அளவுக்கு சம அளவு சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் மண், இதுவுமே மண் ஆயிடுச்சு. ஆனாலும் செம்மண்ணா பக்கத்தில் ரோட்டில் கிடக்கிற மண் தான் ஃப்ரெண்ட்ஸ், தனியாக செம்மண்லாம் கிடைக்கல. ஒரே ஒரு தடவை மட்டும் நான் வந்து ஆர்கே பட்ரட்ட மண் வாங்கினேன், 100 ரூபா ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் அந்த வாங்கினதுக்கப்புறம் தோணுச்சு, அதை விட நம்ம பக்கத்தில் கிடக்கிற மண்ணை இதை விட நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆனதுனால அப்புறம் வாங்குறதே விட்டுட்டு பக்கத்தில் கிடக்க மண்ணை தான் எடுத்துக்குவேன், கல்லெல்லாம் பொறுக்கிக்குவேன். இவ்வளோ தான் நம்முடைய மண் கலவை. அதுக்கப்புறம் நல்லா மக்கினதுக்கப்புறம் இதெல்லாம் கலந்து அதையும் ஒரு 10 நாள் அப்படியே எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமும் போட்டு வச்சுட்டு அப்பப்போ அந்த புளிச்ச மோரை மட்டும் தெளிச்சிட்டே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இந்த வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே 20 லிட்டர் வாட்டர் கேன். நம்மளோட தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சேன். யாரெல்லாம் திருநெல்வேலியில் எங்கள் ஏரியாவுடைய நியர்பையில், ஸ்கூலுக்கு நியர்பையில் இருக்கிற எல்லா யார் வீட்டிலலாம் தண்ணி போடுறாங்க, கொண்டு வந்து வாட்டர் போடுவாங்களோ வாட்டர் கேன், அவங்கக்கிட்டலாம் சொல்லி வச்சு வேஸ்ட் ஆனால் எனக்கு கொடுங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா நிறைய வந்து இந்த காய்லான் கடை சொல்லுவாங்க சென்னை பக்கம்லாம், நம்ம ஊர்லலாம் வந்து பழைய ஜாமான்கள்லாம் போடுற கடைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த கடைங்க. இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்க ஆரம்பித்தேன். மார்ச்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 1, 2, 3 இப்படி தான் கிடச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்தாரு, ஒருத்தர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாரு, ஒருத்தர் 20ன்னாரு. அப்புறம் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் டெய்லி ஃபோன் பண்ணிலாம் கேட்க ஆரம்பிச்சப்போ 25 ருபீஸ்னு மாற்றினாங்க. இப்போ வந்து 30 ரூபா. இப்போ வந்து திருநெல்வேலியில் இதே மாதிரி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டாக நிறைய நாங்கள் கொடுக்குறோம். முன்னாடியே நமக்கு வந்து புக் பண்ணணும், பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ 30 ரூபா வாங்கிட்டு தோட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது, அறுக்கிற வேலையை செய்வேங்க. மேலே இப்போ கீரைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கோமா, பாதியாக அறுத்துக்குவேன். இந்த மாதிரி செடி போடணும் அப்படின்னா முக்கால்வாசியாக அறுத்துக்குவேன். இதுக்குன்னு ஒரு ஆக்ஸா பிளேடு ஒன்று வாங்கினேங்க கடையில், நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஸா பிளேடு. நம்மளோட வீடியோக்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கைப்பிடியோடு வாங்கினேன். ஏன்னா நம்ம நிறைய வைக்க போகிறோம். சின்னதாக ஆக்ஸா பிளேடை மட்டும் தொட்டுட்டு நம்ம அறுத்தோம் அப்படின்னா கை வலிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஹீட் பண்ணி அருங்க அப்படின்னு. 1 அறுக்கலாம் 2 அறுக்கலாங்க. அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு டைம் கொடுக்குறது அப்படிங்கிறதே பெரிய மேட்டராக இருக்கிறனால அந்த ஹீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஸோ கர பிடிச்சி சத்தம் பயங்கரமாக வரும். பிடிச்சி ஏன்னா கைப்பிடியோட தானே வாங்கினேன். அது கூட நான் வந்து ஆன்லைனில் தான் ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். நேர்லலாம் போய் இங்கே கேட்டப்போ 300 அந்த மாதிரி சொன்னாங்க. ஆன்லைனில் தேடி பார்த்தே ஏதோ 150க்கோ என்னமோ கிடச்சிச்சு, வாங்கிட்டேன். அதை வச்சு கரன்னு ஒரு சனி ஞாயிறு லீவ் விட்டாங்கன்னா கொண்டாட்டம் தான் நமக்கு. சனிக்கிழமை 15 வாட்டர் கேன் இருப்பேங்க. ஆனால் ஒரு வெறி இருக்கணும், அது ஒரு பேஷன் இருக்கணும், ரொம்ப அதிகபட்சமான ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் 15 வாட்டர் கேன் அறுக்கணும் அப்படின்னா ஷோல்டரில் ஆரம்பித்து கை விரல்கள் எல்லாமே பயங்கரமாக பெயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மெதுவாக செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே நிறைய ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் நாள் 50 தொட்டி 50 கீரைகள் அப்படி தான் போட்டோம். அதுக்கப்புறம் நாற்றெல்லாம் போட ஆரம்பித்து ஸ்டார்டிங் அந்த மந்தினுடைய தொடக்கத்துலேயே ஒரு 150 தொட்டிகள் நம்ம வச்சுட்டோம். அதனால் வெறித்தனமாக 15 அறுக்காச்சு. அப்புறம் நான் இந்த மாதிரி செய்கிறத பார்த்துட்டு வீட்டில் மனசு தாங்காமல் எல்லாரும், என் பிள்ளைங்க, என் பையன், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 50 ஒரு 70 கிட்ட கட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்ப் அவங்கக்கிட்ட இருந்து கிடச்சிச்சு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகபட்சமாக 300 தொட்டிகள் 400 அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. அது அந்த ஆக்ஸா பிளேடை வந்து அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு கரகரன்னு இழுத்தோம் அப்படின்னாக்க இப்படி
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அறுத்து போட்டுடலாம் அதை. ஆனால் நம்ம மட்டுமே தனியாக உட்காந்து இப்படி அறுக்கும்போது டைம் ரொம்ப ஆகும், கையும் பெயின் இருக்கும். ஸோ அந்த வேலை அப்படி நடந்துச்சு. இதெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா மண்ணை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா அப்படியே அவ்வளவு செறிவூட்டப்பட்ட ஒரு மண்ணாக மாறிச்சு. இதில் சைடில் நாற்றுக்கள் போட்டு வைக்க ஆரம்பித்தேன். இந்த வேலையெல்லாம் நான் பண்ணும்போதே தக்காளி நாற்று, மிளகா நாற்று, கத்திரி நாற்றெல்லாம் அப்போ அது ஒரு 25 days ஆனால் தான் பிடுங்கி நட முடியும். ஸோ நம்ம இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டோம். போட்டு வச்சு போடுறதுல ஒரு பெரிய கதை இருக்குது, அதை சொன்னோன்னா லாங் வீடியோவாக போயிடும். அதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதில் நான் வந்து எனக்கு இருந்த தப்பு நான் என்ன பண்ணேங்கிறதையும் நான் சொல்கிறேன். தப்புன்னு சொல்ல மாட்டேன், தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு கூட ஒரு சில இதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே 2 நேரம் வாட்டர் கொடுப்பேன். செடியெல்லாம் வச்சதுக்கப்புறமா 2 டைம் நான் வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மழை காலம் தவிர மற்ற நாளெல்லாம் வாட்டர் கொடுத்துட்டே இருந்தேன். அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் வந்து மண்ணில் ஈரம் இருக்குதா, ஈரம் இல்லையா, காஞ்சிருக்கா, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் பேசாமல் 2 நேரம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். செம்மையாக வளர்ந்தாங்க. அது மாதிரி வாரம் திட உரம், வாரம் திரவ உரம், சனிக்கிழமையான திரவ உரம், சண்டேவானா திட உரம். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் செடிகள் ஒரு 150 தானே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எனக்கு வந்து உரங்கள் வாங்குறதும் என்ன சொல்கிறது, தூக்கிட்டு வர்றது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 150 செடிக்கு போடுறதுமே எனக்கு ரொம்ப பெரிய மலைப்பா தெரில. இப்போ 300-400 வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து போடுறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது சவாலாக இருக்குது எனக்கு போடுறது. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து நான் வாரம் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, பயங்கர செழிப்பாக இருந்தது நமக்கு. அதில் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூடுனாங்க நிறைய. ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேணாங்கிறதையும் நான் சொல்ல வரேன். நம்ம வீட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தண்டிக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம அந்த இன்றைக்கி கூட ஒரு முலாம்பழம் பறிச்சேன், கிர்னி பழம், அவ்வளோ பெருசு கத்திரிக்காய் இருக்கும். பச்சை கத்திரிக்காய்னா அவ்வளோ தண்டி. ஸோ நமக்கு வேணாமே வாரம் அப்படி எனக்கு தோணுச்சு. நார்மலாக எல்லா பக்கமும் விற்கிறப்ப எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்தால் போதும். அவ்வளோ குண்டு குண்டாக ஒரு கத்திரிக்காய் இருந்தால் 2 பேர் பொரியல் வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்றலாங்க. அவ்வளோ பெருசுக்கு ஒரு நாளைக்கு 3 கிலோ 4 கிலோ கத்திரிக்காய் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த திட உரம் போடுறத கம்மி பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நார்மல் கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சிது. திட உரம் போட கம்மி பண்ணினது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 400 தொட்டிகளுக்கு வாரம் திட உரம் கொடுக்க முடியலன்னு தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இதை பற்றி வந்துச்சு. நம்ம வந்து அவ்வளோ கொடுத்துருக்க வேண்டியதில்லை, அதனால தான் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. போதுமான அளவு சத்து கொடுத்து போதுமான ஹைஜீனிக்காக ஆர்கானிக்காக நம்ம அதை எடுத்தாவே போதும்ல. அப்போ நம்ம வந்து மாதத்தில் 2 முறை தாங்க இப்போ நான் திட உரம் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் இந்த தோட்டத்தை வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச நாலேஜ், திட உரம் மாதத்தில் 2 நாட்கள் போதுமானது. அது போக நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் வாரம் கொடுக்குறோம். அதுவே அந்த செடிகளுக்கு போதும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்குற மண்கலவை இருக்குது பார்த்திங்களா, நல்ல மண்கலவையை கொடுத்துறோம். எந்த பூச்சி தாக்குதலுமே நம்ம செடிக்கு வராத அளவுக்கு நல்லாவே கொடுத்துருதோம். ஸோ ரொம்ப அப்படி அந்த பிரச்சனைன்னு ரொம்ப பாடாலாம் படலைங்க. விரல் விட்டு என்ற மாதிரியான பிரச்சனைகள் எனக்கும் வந்துச்சு. அதை நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் போன ஆடிப்பட்டம், தைப்பட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வாரம் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடணும்ல. என்னைக்கு வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ அன்னையில் இருந்து நான் வந்து முன்னாடியெல்லாம் சாதத்தில் உப்பு போட்டு சாதம் செய்வோங்க. அதை வந்து விட்டுட்டேன். வடிக்க தான் செய்வோம், அதை வந்து நான் உப்பு போடாமல் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்மளுக்கும் வயசு 50 தாண்டிடுச்சுல, உப்பு போடுறது ரொம்ப எடுக்கிறது தப்பு தானே அப்படின்னு நாங்களாம் இது பண்ணிக்கிட்டோம். சரியா, உப்பு போடாமல். அதனால் அந்த வடித்த தண்ணியையும் ஸ்டோர் பண்ணிடுவேன். அரிசி கழுவுறது, பருப்பு கழுவுறது, முட்டை வேக வைக்கிறது, கார்ன் வேக வைக்கிறது, வேர்க்கடலை வேக வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வேக வச்சு தண்ணியை தூர ஊற்றுவோம். ஒரு சில இதெல்லாம் நம்ம வேக வச்சு தண்ணி தூர ஊற்ற மாட்டோம். அப்புறம் கிரைண்டர் கழுவுறது, அதுக்கப்புறம் மாவு புளிச்சிருச்சுன்னா அந்த தண்ணி, அதுக்கப்புறம் பால் சூடு பண்ணோன்னே அந்த இதில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை கழுவி ஊற்றிடுவேன். மோர் பாத்திரம் அதை கழுவி மோர் ஊற்றிட்டு மறுநாள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த பாத்திரத்தை ஒட்டிகிட்டு இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் கூட எந்த ஒரு சத்துக்களும் ஒட்டி வேஸ்ட்டாக தூர
வேஸ்ட் பார்த்த இதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி ஊற்றி மூடி நிழல் பாங்கான ஒரு இடத்துல வச்சுக்குவேன். நல்லா புளிச்சு நொதிச்சு அப்படி இருக்குங்க. புளிச்சு வந்ததுக்கப்புறமா செம்ம அளவு தண்ணி எடுப்பேன். நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னாக்க 20 லிட்டர் பச்சை தண்ணிக்கு 1 லிட்டர் தான் இந்த தண்ணியவே ஊற்றுவேன் ஆரம்பத்துலலாம். அப்படி கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போதும் எப்போவுமே என்னோடய பழக்கம், நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பழக்கம் அப்படின்னா, அந்த புளிச்ச தண்ணியோட ஒன்று மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா, அது எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா ஜீவிட்ஸ் ஜெல் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ காலி ஆகிடுச்சு, வாங்கலை. ஜீவிட் ஜெல் கரைப்பேன். மீன் அமிலம்னா 20 லிட்டருக்கு ஒரு 20 ml, பஞ்சகாவியானா ஒரு 10 ml, அதுவே ஜீவிட் செல்லுனா 10 கிராம், அதாவது 20 லிட்டருக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றுறது. அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், பசுமையாக இருக்கும், பூச்சி தாக்குதல் வராமல் அந்த மண்ணை காப்பாற்றும். அதனால் அந்த மாதிரியும் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அந்த ரேஷனில் வாங்குகிற கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அந்த கோதுமையை நல்லா ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அரைச்சிட்டு சம அளவுக்கு வெல்லம் எடுத்து, சம அளவு இல்லைங்க, ஒரு 200 கிராம் போதும். நம்ம 400 தொட்டிக்கு 200 கிராம் கோதுமை எடுத்தேன் அப்படின்னா ஒரு 50 கிராம் வெல்லம் போட்டுக்குவேன். போட்டு நல்லா நொதிக்க வச்சு ஒரு 2 டேஸ் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இதில் கரைச்சிடுவேன். ஒவ்வொரு ஸ்பூன் 20 லிட்டருக்கு ஒரு கை அளவுக்கு கரைப்பேன். அடுத்த 20 லிட்டருக்கு ஒரு கை அளவு, இந்த மாதிரி இதோடு மிக்ஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் என்னுடைய ரெகுலராக வீக்கெண்ட் நான் கொடுக்கக்கூடிய லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸுங்க. ஓகேவா? மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து திட உரம் கொடுக்கும். திட உரம் என்னெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டுச்சாணம் கிடைக்கும். ஸோ அது வந்து அப்படியே தூக்கி வெயிலையும் மழையிலையும் கட்டி போட்டு வச்சுருப்பேங்க. அதுக்கப்புறம் அது எடுத்து ஒரு 2 மாதம் 1 மாதம் கழித்து அவங்களே ஏற்கனவே ரொம்ப நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. அது 1 மாதம் கழித்து அப்படி துகளாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அது ஒன்றும் செய்யாது. இது வரைக்கும் நான் அப்படி தான் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னாக்க கார்ப்பரேஷன் உரம்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் கிடைக்குதுங்க. ஆரம்பத்தில் நான் வந்து ஃப்ரீயாக வாங்கினேன். இப்போ வந்து 3 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 5 ரூபாயாக மாற்றிட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கை அளவுக்கு ஒரு செடிக்கு கொடுப்பேன். மரங்கள் அப்படின்னா ஒரு 2 கை அளவுக்கு கொடுப்பேங்க. அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், ஒரு மாதம் மண்புழு உரம் கொடுத்தேன்னா மறு மாதத்தில் வந்து கார்ப்பரேஷன் உரம், இந்த மாதிரி மாற்றி தான் கொடுப்பேன். மண்புழு உரம் எனக்கு வந்து மண்புழுக்களோடு கிடைக்கும். அதனால் ரொம்ப எஃபெக்டிவாக மண்புழுக்களோடு இருக்கும்போது தோட்டம் வந்து இன்னும் செழுமையாக இருந்ததுக்கு அது ஒரு காரணம். அது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சொல்ல தண்ணி எப்படின்னா 2 நேரம் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து வசதி இல்லை, செடிகளுக்கு மேலே ஒரு நேரமாவது நீங்கள் தெளித்து விட்டீங்க, அதுவும் ஈவினிங் டைமில் அப்படின்னா ரொம்ப நல்லது. வெயில் அது மாதிரி தண்ணி கொடுக்கறது எப்போவுமே வெயிலுக்கு முன்னாடியும், வெயில் நல்ல அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய தொட்டி, இந்த டேங்க் வந்து ஹீட் இல்லாமல், தண்ணி வந்து ஹீட்டாக வராமல் நல்ல கூலாக வரும்போது தான் ஊற்றணும். நைட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. வாட்டரிங் வந்து அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி பேசிட்டோம், வாட்டரிங் பற்றி பேசிட்டோம், மண்கலவை பற்றி பேசிட்டோம். அடுத்து நம்ம வந்து பூச்சி விரட்டிகள் என்ன பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் நான் பேசிடுறேன். மேக்ஸிமம் வந்து ஆரம்ப காலத்துலலாம் வந்து வாரம் நீம் ஆயில் ஒரு 10 ml நீம் ஆயிலை வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு 8 லிட்டர், நம்ம வீட்டில் 8 லிட்டர் தண்ணியில் 10 ml நீம் ஆயிலை கரைச்சிட்டு, நீம் ஆயில் எப்படி கரைப்போம்னா கொஞ்சோண்டு நீம் ஆயிலோட ஒரு ட்ராப்ஸ் வந்து சோப்பா பேபி ஷாம்பு ஏதாவது போட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த 8 லிட்டரில் அதை ஊற்றிட்டு பூச்சி மரம் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன், அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அதை வந்து ஆரம்ப காலத்துலலாம் வாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தோட்டம், என்னுடைய மண் கலவை, அதுக்கு மேலெலாம் எனக்கே ஒரு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதலே வரலை. அப்புறையே நம்ம வாரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்லாம் தேவைப்படும் போது தான் அடிக்கிறது, அந்த மாதிரி. இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறது, இல்லை மாதத்தில் 2 தடவை அடிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நம்மளுடைய அறிவு வளர நம்மளோட மாடி தோட்டத்தினுடைய வேலைகளையும் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீம் ஆயில் அடிக்கலை அப்படின்னா பூச்சி விரட்டியாக வேறு என்ன பயன்படுத்துவேன் அப்படின்னா மீன் அமிலம்ங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் நான் செஞ்சே வச்சுருந்தேன் வீட்டில். அது வந்து நம்ம வீடியோக்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லலாம் கூட இருக்கும், முழு வீடியோவில் இருக்காது, ஷார்ட்ஸில் இருக்கும். மீன் அமிலம் வந்து அடிச்சிங்கன்னா செம்மையாக பூச்சி விரட்டியாகவும் செயல்படும், ஃபெர்டிலைசராகவும் செயல்படும், பசுமையாக இருக்கும், நிறைய ஈல்டு கொடுக்கும். 30 ml
1 லிட்டருக்கு ஊற்றலாங்க. அந்த அளவுக்கு அது எதுவுமே பண்ணாது, ரொம்ப அதிகமானாலும் அது எதுவும் செய்யாது. ஸோ 30 ml வச்சு அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். ஸ்ப்ரேயர் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. 8 லிட்டர் ஸ்ப்ரேயர் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்மளோட வீடியோக்குள்ளே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம வாங்கி வச்சுருந்தது நிறைய வீடியோக்களில் இருக்குது. அது வாங்கினப்பறம் எனக்கு பூச்சி விரட்டி அடிக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவங்களே எனக்கு அடித்து தந்துடுவாங்க. நான் இல்லைன்னா கூட நானே பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி வந்து கையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒவ்வொரு லிட்டராக வச்சு இவ்வளோ தொட்டிகளுக்கு அடைக்கிறப்ப ஆஃப் டே ரொம்ப மலைப்பாயிடும். இது வந்ததுக்கப்புறம் 8 லிட்டரை மொத்தமாக 8 3 24 1/4 லிட்டரு மீனமிலத்தை அது உள்ளே ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலக்கிட்டு அடித்து விட்டோம்னா கடகடன்னு 1/2 மணி நேரம் கூட ஆகாது, சூப்பராகிடும். மீனமிலம் பயன்படுத்தாதவங்க வேப்பெண்ணெய். அது போக வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பூச்சி வந்தால் இன்ன மருந்து, இந்த பூச்சி வந்தால் இன்ன மருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் நான் பயன்படுத்தி தான் மீண்டு வந்தேன். அதை வந்து இப்போ இதில் சொல்ல முடியாது. இப்போவே வந்து 20 நிமிஷம் தாண்டிடுச்சுங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அது இந்த பூச்சி வந்திருக்கு என்ன பண்ண அப்படின்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுறேன். இல்லைனா நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே எல்லா விதமான இதுவும் கிடச்சிருக்கும். இப்போ ஓரளவு தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டதுக்கான வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு, வேறு வழி இல்லை. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது எனக்கு இது இப்படி தான் சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பிகினர்ஸ்க்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.